ரைமிங் வேர்ட்ஸ். நேச்சர், ட்ரீ, பேர்ட், ஃபேஸ், கல்ச்சர். இப்படி 5 கொடுத்துருக்காங்க. இதோட ஃபீச்சர்ஸ் நம்ம இந்த பக்கம் எழுதணும். ஓகேவா? அதாவது ரைமிங் வேர்ட் நம்ம போயமில் பார்த்தோம் இல்லையா அது. நேச்சருக்கு என்ன இருக்குது? நேச்சருக்கு க்ரியேச்சர் போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள், ட்ரீ ஃப்ரீ, பேர்ட் கேர்டு, ஃபேஸ் ரேஸ், கல்ச்சர் ஃப்யூச்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், fill in the blanks. Mother nature gives everything for all dash. மதர் நேச்சர் வந்து யாருக்கு எல்லாத்தையும் கொடுக்குது? உயிரினங்களுக்கு இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன போடணும் டேஷில்? கிரியேச்சர். மதர் நேச்சர் கிவ்ஸ் எவ்ரிதிங் ஃபார் ஆல் கிரியேச்சர். செகண்ட் ஒன் பாருங்கள், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஷேடோஸ் ஆர் ஃப்ரீ அண்டர் த டேஷ். எங்கே கிடைக்கும் ஃப்ரூட்ஸும் ஷேடோஸும்? மரத்தோட மரத்தில் இல்லையா? ஸோ நம்ம ட்ரீ போட்டுக்கலாம். ஃப்ரூட்ஸ் அண்ட் ஷேடோஸ் ஆர் ஃப்ரீ அண்டர் த ட்ரீ. டேஷ் இஸ் அவர் கல்ச்சர். எது நம்முடைய கல்ச்சர்? போயமில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? திஸ் விர்ச்சு இஸ் அவர் கல்ச்சர் இல்லையா? திஸ் விர்ச்சுங்கும் போது அது எதை குறிப்பிடுது? ஹாஸ்பிட்டாலிட்டியை குறிப்பிடுது. ஸோ நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி எழுதிக்கலாம். ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் அவர் கல்ச்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபார்ச்சூன் நாக்ஸ் வித் இட்ஸ் பெஸ்ட் ஹூ டேஷ் ஃபார் தியர் கெஸ்ட்டு. இங்கே வந்து யாருக்கு வந்து ஃபார்ச்சூன் கிடைக்கும்? அதாவது அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்கும்? யார் தங்களுடைய விருந்தினர்களை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இல்லையா? ஸோ நம்ம கேர் எழுதிக்கலாம். ஃபார்ச்சூன் நாக்ஸ் வித் இட்ஸ் பெஸ்ட் ஹூ கேர் ஃபார் தியர் கெஸ்ட். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், வெல்கம் கெஸ்ட் டு வின் எவ்ரி ஒன்ஸ் டேஷ் இன்ஸ் லைஃப்ஸ் ரேஸ். நம்ம வாழ்க்கை ஓட்டத்தில் அவங்கள வின் பண்ணணும். அவங்களுடைய எதை வின் பண்ணுறதுக்கு நம்ம வெல்கம் பண்ணணும்? அவங்களோட ஹார்ட்டை வின் பண்ணுறதுக்கு இல்லையா? ஸோ நம்ம ஹார்ட்ஸ் போட்டுக்கலாம். வெல்கம் கெஸ்ட் டு வின் எவ்ரி ஒன்ஸ் ஹார்ட் இன் லைஃப்ஸ் ரேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹூஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் டிஸ்கிரைப்டு இன் த போயம். யாருடைய ஹாஸ்பிட்டாலிட்டியை, யாருடைய விருந்தோம்பலை இந்த போயமில் சொல்லப்பட்டிருக்கு? மதர் நேச்சரோட ஹாஸ்பிட்டாலிட்டி இல்லையா? ஸோ மதர் நேச்சர்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் டிஸ்கிரைப்டு இன் த போயம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், வாட் ஆர் த திங்ஸ் கிவன் பை த ட்ரீ. அந்த மரத்துக்கு கீழே நமக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் கிடைக்குது? ஷேடோ கிடைக்குது, ஃப்ரூட்ஸ் கிடைக்குது இல்லையா? ரெஃப்ரெஷிங் பண்ணுறதுக்கு கேர்ட்ஸ் எல்லாம் வந்து தங்குது. ஸோ நம்ம அதை தான் மென்ஷன் பண்ண போகிறோம். த திங்ஸ் கிவன் பை த ட்ரீ ஆர் ஷேட், ஃப்ரூட்ஸ், ஷெல்டர் ஃபார் பேர்ட்ஸ் அண்ட் ரெஸ்டிங் பிளேஸ் ஃபார் கேர்ட். எழுதிடலாம். இன்னொரு கப் சொல்கிறேன் பாருங்கள். த திங்ஸ் கிவன் பை த ட்ரீ ஆர் ஷேட், ஃப்ரூட்ஸ், ஷெல்டர் ஃபார் பேர்ட்ஸ் அண்ட் ரெஃப்ரெஷிங் பிளேஸ் ஃபார் கேர்ட். ஓகேவா? தேர்ட் ஒன் பாருங்கள், வாட் வின்ஸ் த ஹார்ட்ஸ். எது இதயத்தை வெல்லும்? எது இதயத்தை வெல்லும்? வெல்கம் பண்ணுறது இல்லையா? ஸ்மைலிங் ஃபேஸோட. ஸோ எழுதிக்கலாமா? த பர்சன் ஹூ வெல்கம்ஸ் த கெஸ்ட் வித் அ ஸ்மைலிங் ஃபேஸ் வின்ஸ் த ஹார்ட். நம்ம ஷார்ட்டாகவும் எழுதிக்கலாம். ஸ்மைலிங் ஃபேஸ் வின்ஸ் த ஹார்ட்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஒன்ஸ் அகெயின், த பர்சன் ஹூ வெல்கம்ஸ் த கெஸ்ட் வித் அ ஸ்மைலிங் ஃபேஸ் வின்ஸ் த ஹார்ட். எந்த ஒரு மனிதன் தங்களுடைய விருந்தினர்களை இன்முகத்தோடு வரவேற்கிறாங்களோ அவங்க தான் அவங்களுடைய இதயத்தை வின் பண்ண முடியும் இல்லையா? ஃபோர்த் ஒன்று பாருங்கள், ஹூ வில் பி த ஃபார்ச்சூன். ஃபார்ச்சூனுக்கு வந்து யாருக்கு கிடைக்கும்? ஃபார்ச்சூன் யாருக்கு கிடைக்கும் பாருங்கள், த பீப்புள் ஹூ கேர் ஃபார் தியர் கெஸ்ட் வில் பி த ஃபார்ச்சுனேட். யார் வந்து அவங்களுடைய கெஸ்ட்டை வந்து நல்லா கேர் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? ஃபார்ச்சுனேட் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி இன்னொரு மாதிரி கூட எழுதிக்கலாம். தோஸ் ஹூ வின்ஸ் எவ்ரி ஒன்ஸ் ஹார்ட் வில் பி த ஃபார்ச்சுனேட். ஒன்ஸ் அகெயின், த பீப்புள் ஹூ கேர் ஃபார் தியர் கெஸ்ட் வில் பி த ஃபார்ச்சுனேட். அதர்வைஸ் தோஸ் ஹூ வின்ஸ் எவ்ரி ஒன்ஸ் ஹார்ட் வில் பி த ஃபார்ச்சுனேட். எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹவ் வில் யூ ட்ரீட் யுவர் கெஸ்ட்டு. நம்மளுடைய கெஸ்ட்டை எப்படி, உங்கள் வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? நம்முடைய கெஸ்ட்டை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம்? ஐ வில் ட்ரீட் மை கெஸ்ட் வித் அ ஸ்மைலிங் ஃபேஸ் அண்ட் அட்டென்ட் டு தியர் நீட்ஸ் வித் லவ் அண்ட் கேர். நம்ம வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டை ஸ்மைலிங் ஃபேஸோட வரவேற்றதோடு விட முடியுமா? அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ணணும் இல்லையா? ஸோ அண்ட் அட்டென்ட் டு தியர் நீட்ஸ் வித் லவ் அண்ட் கேர். ஓகேவா? ஒன்ஸ் அகெயின், ஐ வில் ட்ரீட் மை கெஸ்ட் வித் அ ஸ்மைலிங் ஃபேஸ் அண்ட் அட்டென்ட் டு தியர் நீட்ஸ் வித் லவ் அண்ட் கேர். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அவங்களுடைய ஹார்ட்ஸை வின் பண்ண முடியும். இந்த மதர் நேச்சர் போயமோட book pack exercises. That's all children. Thanks for watching.